கோவையில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் என அனைத்து மதத்தினரும் இணைந்து காஷ்மீர் பல்கா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீர் மாநிலம் பல்கா தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதில் உயிரிழந்தவர்களுக்கு கலாச்சார நட்புறவு கழகம், பல்சமய நல்லுறவு இயக்கம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினர் சார்பில் அனைத்து மதத்தினரும் ஒன்றாக இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் உயிரிழந்த மக்களின் உருவப் படங்களுக்கு மலர் தூவி இரங்கலை தெரிவித்தனர். மேலும் இந்தியாவில் மதம் ஒற்றுமை எப்படி உள்ளது என்பது குறித்து பேசினர். இது குறித்து பேசிய ரபிக் கூறும்போது, நாடு சமாதானம் பக்கம்தான் உள்ளது. 140 கோடி மக்கள் ஒற்றுமையாக உள்ள இந்த நாட்டில் சிலர் மத நல்லிணக்கத்திற்கு ஊடு விளைவிக்கும் வகையில் செயல்படுகின்றனர். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக தான் உள்ளோம் என்று கூறினார். இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், பல்சமய நல்லுறவு இயக்கம் இணைந்து பகல்காம் தாக்குதலை கண்டித்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்தினோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து மதத்தினரும் அஞ்சலி செலுத்தினோம். இந்த நிகழ்ச்சியானது மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி. மிக சிறப்பாக நடத்தினோம். இந்த நாடு பூராமல் இப்படி தான் இருக்காங்க. அண்ணன் தம்பிகளாக, சகோதரராக வாழ்கிறார்கள். இதுக்கு ஊறு விளைவிப்பவர் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த நாடு நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும், தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைப்பவர்களை அவர்களுக்கு தண்டிக்க வேண்டும் என்பதுதான் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாகவும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 140 கோடி மக்கள் தான் இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி. இதில் ஜாதி மதங்களை கடந்து மனிதநேயமாக தொடர்ந்து நம்ம ஒரு 76 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் எந்த ஊறு விளைவிக்கக்கூடாது தான் எங்களுடைய நோக்கம்.